பாஜகவோடு கூட்டணி ஏன்? பிரிந்தவர்களை ஏன் சேர்க்க வேண்டும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஏன் முதன்மைப்படுத்த வேண்டும்? இப்படி இந்த 3 வினாவிற்கும் விடை நான் சொல்கிறேன், ஒன்றா சொல்கிறேன். இப்போ ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்? மைய அரசினுடைய அதிகாரம் அரணாக இருந்தால் மட்டுமே தேர்தல் களத்தில் நீங்கள் சரியான முறையில் ஜனநாயகப்படி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பை அந்த அதிகார மையம்தான் காப்பாற்றும். இல்லை என்றால் மாநில அரசினுடைய அதிகாரம், எல்லையற்ற பணம், வலிமையான கூட்டணி, இவைகளுக்கு முன்னால் காணாமல் போய்விடுவீர்கள். கட்சி வெற்றி பெற வேண்டுமா இல்லையா? இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறவில்லை என்றால் நீ அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதுதான் எங்களுக்கு இருக்கிற ஐயம், அதுதான் எங்களுக்கு இருக்கிற வருத்தம், அதுதான் எங்களுக்கு இருக்கிற, அதாவது எங்கள் கண் முன்னால் இப்படி ஒரு அநீதி நடைபெறுகிறதே, இதை எப்படியாவது தடுத்து விடுங்கள் என்று கேட்கிறோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. மாறுபட்ட எண்ணங்கள், மாறுபட்ட கோணங்கள் அனைத்தும் உள்ளவர்கள்தான் அரசியல் கட்சியில் இருப்பார்கள். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கடைப்பிடித்தார்? புரட்சி தலைவி அம்மா எத்தகைய அணுகுமுறையை கடைப்பிடித்தார்? எத்தனை பேரை அவர்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்தவர்களை எல்லாம் இணைத்து கொண்டார். அண்ணன் காளிமுத்து, ஆரம்பி, இவர்களையெல்லாம் இணைத்து கொண்டு பொறுப்புகள் வழங்கினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை நீக்கிய நாவலர் நெடுஞ்செழியன், எஸ்டிஎஸ், அண்ணன் எஸ்டிஎஸ், இப்படி தகுதிமிக்க திராவிட இயக்க தலைவர்கள் என்று சொல்லப்பட்ட அவர்களையெல்லாம் அவருடைய தவறுகளை மன்னித்து கட்சி வளர்ச்சிக்காக, கட்சி நலனுக்காக இந்த காரியத்தை செய்தார். இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு கட்சி நலன் பெரிதாக இருந்தால் இதை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். உங்கள் நலன் முதன்மைப்படுத்தப்படுவதால் இதை பெரிதுபடுத்துகிறீர்கள். அவ்வளவுதானே. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முதன்மைப்படுத்தினால் கட்சி வளருமா? இவர்களை முதன்மைப்படுத்தினால் கட்சி வளருமா? இப்போ இந்த பாட்டு கேட்டீங்கல்ல, இந்த பாட்டு கேட்டீங்க, நல்லா இருக்கா? சொல்ல மாட்டீங்க. நீங்கள் உங்களை தான் தம்பி, நீங்கள் கேட்டால் நாங்கள் சொல்கிறோம், அப்போ நாங்கள் கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இந்த பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? இதை எல்லா பொதுக்கூட்டங்களிலும் போட்டால் ஈர்ப்பு இருக்குமா, இருக்காதா? அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே சொத்து, மூலதனம்.